தல நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறேன் இல்ல, நம்ம ஜெயிக்கிறோம். வெல்கம் டு 3 idiots. ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? சும்மா என்ன பண்ணும். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். பேய்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஆமா, நான் நிறைய டைம் தனியாலாம் போய் எங்க கொல்லியில காவலுக்கு படுத்திருக்கேன். நீ உண்மையாதான்டா. உங்க கொல்லி காட்டு வரங்கதான் இதே ஒரு பேருக்கு தனியா காவலுக்கு தனியா படுத்துருந்துக்குது. எங்க கொல்லியும் காட்டு பக்கத்துல தான் இது. எந்த காட்டுக்கு? அசம்பட்டு காட்டுக்கு. நவமர காடு இருக்குல்ல, அந்த காட்டு பக்கத்துல. சொல்ல வேண்டியது சொல்லு. அதான், நானா எதுவும் பயந்தது இல்ல. ஆனா ஒரு சிலர்லாம் அந்த தரத்த மாரி ஆளெல்லாம் வந்து பேய்னா இருக்கு, அங்க போக கூடாது, இத்தனை மணிக்கு அங்க போக கூடாது, இத்தனை மணிக்கு அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. அது ஏன் எனக்கு கூட நடந்துக்கிட்டு தல இறையில. ஆனா அது பேயா என்னன்னு தெரியல. அவ்வளவு இதுவ ரொம்ப பயந்து விட்டேன். வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அதுதான் எனக்கு கூட ஒரு சில நேரத்துல நடந்துக்குது வீட்டாண்டதான். அதான் அந்த வாய்ஸ் மட்டும். ஆமா. நான் எனக்கு எப்படின்னா, நான் என் கொல்லி காட்டு வரோம்ல, நான் எங்க அப்பா காவல் வரல, நான் மட்டும்தான் அந்த மலாட்டை போட்டு இருந்தோம். காவலுக்கு போயிட்டு நான் வந்து எங்க பெரியப்பாலாம் வந்து இது அந்த களத்துல எங்க களம் தெரியும்ல, அங்க படுத்துங்கிறாங்க. நான் மட்டும் தனியா அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த எங்க காட்டுக்கொல்லி துண்டுல அங்க ஒரு இது இருக்குது. அங்க கட்டில் குடிசை போட்டுருக்கீங்க அதுலயா? அதேதான் அதுலதான் போய் படுத்துங்கிறேன். மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஒரு 11 மணி அந்த மாதிரி டைம்ல தான் தூங்குவேன். அதெல்லாம் காலேஜ் படிக்கிற டைமு. தூங்கினே இருக்கும்போது என்னன்னா கரெக்டா ஒரு 12:25 இருக்கும் டைம். நான் தூங்கினே இருக்கிறேன். இது இந்த தார்பை தானே போட்டு குடிசல் போட்டு இருந்தேன் கட்லு. கட்லு வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம் தொம்முன்னு அடிச்சிச்சு சைட்லயா. அப்பதான் எனக்கு 2வது அடிக்கும் போதுதான் எனக்கு தூக்கம் பெஞ்சிச்சு. நானும் அப்படியே சைலண்டா படுத்துட்டேன். அப்படியேதான் படுத்துங்கிறேன். ஆனா தூக்கம் வரல. லைட்டா பயமா இருக்குது. ஆனா சரி, எதனா நாய் எதனா வந்து எகிரி குச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணி நான் ஒண்ணு படுத்துருந்தேன். டார்ச் அடிச்சு சரி எதனா பண்ணி எதனா வந்து இதை மேயத்துக்குன்னு சொல்லிட்டு கட்டில படுத்து நின்று அப்படியே பார்த்தாலே தெரியும், டார்ச் அடிச்சு பார்த்தாலே. அந்த மாதிரி அடிச்சு பார்த்துட்டு திரும்பி அப்படியே படுத்துனே இருக்கிறேன். சத்தியமா தலைமோட்டுல திரும்பி தொம்மு நிச்சு பாரு அழுது போட்டா. சைலண்டா பத்துனே இருந்தல, சைலண்டா அப்படியே கரெக்டா தலைக்கு நேரா வந்து தொம்முன்னு தார்பை உள்ள இறங்கி மேல எழுந்திருக்குது. அப்பா சரியான பயமா இருந்துச்சு. உன்ன எதுவும் கூப்பிடலையா? கூப்பிடும்ல ஒண்ணும் இல்ல, சொல்லிட்டு கேளாம் பெஸ்ட். சத்தியமா அள்ளு விட்டுருச்சு. நான் என்ன பண்றேன், திரும்பி சரி திரும்பி என்னடா இது, ஆனா எனக்கு பயம் வந்துருச்சு ரியலாவே. பின்ன அந்த நைட்ல ஒரு காட்டு வாரம் தனியா, இது காலேஜ் படிக்கிற வயசு, தனியா இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கு? பயந்துட்டு அப்படியே பத்துனே இருக்கிறேன். 2வது டைம் அப்படியே பத்துனே இருந்துச்சுன்னா 3வது சரி அப்படியே பத்துன்னு திரும்பி டார்ச் அடிச்சு வச்சுட்டு டார்ச் ஆஃப் பண்ணல. டார்ச் ஆஃப் பண்ணாம அப்படியே பத்துனே இருக்கிறேன். சரி எது இருந்தாலும் டார்ச் அடிச்சிட்டுமே, இதுக்கப்புறம் எது இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே பத்துனே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, கரெக்டா ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கும். டார்ச் என்ஜினே தான் இங்க இது. திரும்பி அப்படியே வந்து தொம்முன்ட்டு ஒரு 4 டைம் அடிச்சிச்சு தல. சத்தியமா அள்ளு விட்டுச்சு. அப்படியே உடனே டப்புன்னு அப்படியே சைலண்டா என்ன பண்ணது, உச்சாவே வந்து போகுது. அந்த மாதிரி பயமாயிடுச்சு. என்னடா இது என்ன உலகத்துல இருக்கிறேனே தெரியல, அந்த அளவுக்கு பயமாயிடுச்சு. அப்புறமா அப்படியே உள்ளே பத்துக்கினே எங்க பெரியப்பாவுக்கு போன் பண்ணேன்.
அந்த நைட்டு தானே அப்படியே அவங்க கல்சாண்டு இருந்து பேசினா கேட்கும். அது என்னடான்னு கத்துனார குரல் கேட்டுச்சு. அப்புறம் தான் பேசணும். இது மாதிரி இது தட்டுது உடனே அது உடனே ஏஞ்சி பேட்டரி வச்சுன்னு விடன்ட்டாங்க இங்க. அப்புறம் அவன் வந்து கூப்பிட்டவனே வெளியே போனியா? அப்புறம் அவர் அங்கிருந்து டார்ச் வச்சுன்னு விடன்ட்டாங்க டக்குன்னு. வந்து அப்புறம் கூட்டின்னு போயிட்டு அங்க காலத்துலயே அப்புறம் பார்த்துருந்தேன். ரெண்டாவது அடுத்த பயிர் வைக்கிறதுன்னு கொல்லியே போல. அதுக்கப்புறம் நீ நானும் போனோமே தல. ஓய் தூங்கிட்டியா? பேய் கதை சொல்லி தூங்குறாரு முதலாளி நீதான்டா. பேய் கதை சொல்லி தூங்கலடா. இவன் சொன்ன மாதிரி ஓட்டு வீட்டுல இருக்கும்போது இந்த லெப்ட் சைட்ல இப்பதான் பார்த்து வெளியே இருந்துச்சு குளிக்கிற இதுலாம் அந்த தினமரம் இருக்குமே. அந்த தினமரத்துல அந்த வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டா கேட்டுச்சு. சரி அப்படியே எங்க அப்பா நானும் மட்டும் ஒரு மாதிரி நம்ம பேய் கட்ட திட்டு மச்சி அந்த மாதிரி பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த சைட்ல இருந்து ரைட் சைட்ல அந்த காட்டு கொட்டி கொட்டாயின் சொல்லிட்டு சீத்தாவளி வரும் அந்த சைடு இருந்துச்சு. அது ஒரு பறவை இருந்தா ஒரு மாதிரி பறக்கிறது இல்ல ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒண்ணு தான் தெரியும் நம்மளுக்கு என்னன்னு. எந்த ஒரு இதுவுமே இல்ல. அந்த வாய்ஸ் எக்கோ மட்டும் நல்லா தெளிவுக்குது. மீண்டும் அங்கிருந்து இது பண்ணா மீண்டும் ரிட்டன் இந்த தொட்டி சைடு வந்துச்சு. விடுவில் எங்க அப்பா நல்லா மானே திட்டினாலும் நான் பற்றி கொஞ்சம் இந்த பவுன்சர் விட்டுக்கிறேன் பத்தியா. இங்க கேட்ட குரல் அட்டன் டைம்ல அது ஒரே சைடு கேட்டது அங்க கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க போய் கேக்குது. அங்க கேட்ட உடனே மீண்டும் இதே மாதிரி சொல்லிக்கிறாங்க கேட்டவானு ஒரு பண்ணி திட்டுறாரு. அங்க கேட்டது போக லாங்ல போயினே அப்படியே கஞ்சம்படி குளிச்சுட்டு அப்படியே தாண்டது கொஞ்சம் போக தூரமா இருக்குது. லைஃப்ல ஒரு மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லாம எக்கோ கேட்டது அன்னைக்கு ஒரே நாள் மட்டும்தான் பார்த்தேன். அந்த ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பயமுறுத்த அந்த மாதிரி அலாரம் சவுண்ட் ஒரு மாதிரி அந்த மாதிரி இது பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு டைம் ஒரு 11 o'clock இருக்கு அந்த ஏரியா என்ன கேட்டேன் ஒரு டைம். அந்த சுடுகாட்டாண்ட அந்த நாயமுடி கொல்லி கரும்பு தோட்டம் சிங்கிள் பனைமரம் ஒன்று இருக்குது பாரு. அந்த பனைமரத்தான ஒரு டைம் கேட்டாங்க. ஏரியில மீன் பிடிக்க போகும்போது கேட்டேன். நைட்டு நீங்க எங்க மீன் பிடிக்க போனோம் பாய். அப்ப கேட்டேன். அப்ப கேட்ட அப்ப வீட்டுக்கு வந்ததோட சரி. சத்தியமா அந்த நைட் டைம்ல கேக்கும்போது எப்படி இருந்து அல்லு விடுவா உள்ள ஒரு எங்க வீட்டுல நான் தூங்கணும்னா இந்த எவ்வளவு குளிரா இருந்தாலும் சரி அந்த அமைதியா இருந்துச்சுன்னா வெளில எல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுனே இருக்கும். நம்ம கண்ண முடியுங்க நம்ம ஒளிஞ்சின மாதிரி இருக்கும்ல. இந்த சவுண்ட்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிவியும் ஓடினே இருக்கும். டிவி இருக்கும்போதெல்லாம் டிவி ஓடினு இருக்கும், ஃபேன் ஓடினு இருக்கும். அந்த சவுண்ட்ல எதுவுமே கேட்காத அதுல தூங்குவோம். எதுவுமே ஓடலன்னா தூக்கமே வராது, அவ்வளவு பயமா இருக்கும். நம்பல நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒண்ணு அடிச்சுன்னு வாயின்னு வரும் போவோம் வரும் நீங்க கிளியர்னுவாங்க. ஆமா ஆமா ஒத்த வெடிக்கும் கோவில் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் எதனா கறி எதனா வாங்கிட்டு வரும்போது எதனா அப்படியே நிறுத்துமா சைக்கிள். யாருன்னா ஒட்டம் யாரோ சைக்கிள் மெதிச்சுட்டு வந்தாங்களாம். அந்த பெடல் கட்டை மெதிப்போம்ல அது அப்படியே மெதிக்கவே முடியல. யாரோ பின்னாடி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சான். அப்படியே கீழே விழுந்துட்டாங்க, ரத்தம்லாம் வந்து. ஆமா டேஞ்சரான நிறைய சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல பலாருன்னு அறையுமா, பயந்தா நிறைய குறுக்கால போக கூடாதுன்னு என்னவோ சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்க சொல்ல நைட்டு கரண்ட் ஆஃப் ஆகும் பாத்திருக்கியா? நம்ம ஸ்கூல் படிக்க சொல்ல நைட்டு ஒரு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கரண்ட் ஆஃப் ஆயிடும் பாத்தியா? அப்பெல்லாம் உட்காந்து எங்க ஆயா எங்க பெரியமா அவங்க எல்லாம் கதை சொல்லுவாங்க, பேய் கதை வேற லெவல்ல இருக்கும். அப்பெல்லாம் போன் இல்ல ஒண்ணு இல்ல, அப்படியே ஏதாவது கதை பேசுறது ஐஸ் நம்பர் விளையாடுறது அந்த மாதிரி தானே போயின்னு இருக்கோம். அந்த டைம்ல எல்லாம் உட்காந்து கதை பேசுவாங்க. அப்படியே இந்த கதை அந்த கதைன்னு பேய் கதையா பேசுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டுன்னு இருப்போம். ஆனா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல போனோம்னா பயம்.
ஆமா பயமா இருக்கும் எப்பா சாமி. ஆனா அவங்க சொல்றது பிறகு அது கதை இல்ல, ஒரு ரியலான கதை தான் அது. ஆமா எல்லாரும் நடந்துருக்குதுல. ஆனா அது எப்படின்னு தெரியல. ஒரு சிலர் இதெல்லாம் கற்பனை அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா இந்த தார்பை அப்படி எனக்கு அப்படி உள்ள வந்து இறங்கிட்டு அப்படி மேல போகுது. அது நம்ம என்னோட கற்பனையா இருக்கும். தார்பை மேல சேர்ல இப்போ நம்ம தார்பை உள்ள வந்து இப்படி உள்ள அமிங்கி ஏந்திரிக்கும் பாத்தியா? ஆமா அந்த மாதிரி மேல தட்டத்துக்குள்ள அமிங்கி ஏந்திரி மாதிரி. ஆமா உள்ள அமிங்கி ஏந்திரிக்குது. ஏந்திரி மாதிரி இல்ல, அமிங்கி ஏந்திரிக்குது. தட்டினா கூட ஏன்னா நாயகி ஏதோ ஒண்ணு நினைக்கலாம். மேல தலைக்கு மேல மேல தட்டி நீ என்ன நினைச்ச? நினைச்சாலே நீ எதுவும் திட்டலையா? நான் என்ன திட்டுவேன் அங்க போயிட்டு. தனியா இருக்கான் அவனே, ஆல்ரெடி அவன் தனியா இருக்கான். திட்டி அது எதனா ரிப்ளை பண்ண பேசிச்சுன்னா என்ன பண்ணுவான் அவன்? நம்ம என்ன பேச போய் அங்கே ஊட்டி பிடிச்சு போட்டு என்ன பண்ணு. அந்த நேரத்துல காட்டு ஓரம் தனியா நினைச்சு பாறான். எப்பா எனக்கு நினைச்சாலே அவ்வளவுதான். ஆமா ஒரு நினைச்சு பாக்கிறதுக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. பயமாவே இருக்கு. தனியா அடுத்த படுத்துன்னு இருக்கோம். யாருன்னா மனுஷனாவே இருந்தா கூட வந்து மிரட்டினா நம்ம பயந்துருவோம் அந்த மாதிரி டைம்ல. ஆனா அந்த நைட் நேரத்துல கரெக்டா 1 மணிக்கு போயிட்டு ஞாபகம் போறீங்க அந்த டைம்ல. இதெல்லாம் வந்து 12 மணிக்கு நீ நாவமரத்தாண்ட முதல்ல போவியா நீ? போகலான்னு யாருன்னா கூப்பிட்டா கூட போக மாட்டேன் நீ. 12 மணிக்கு போயிட்டு அந்த ரோட்ல வண்டி நிறுத்திட்டு அவர் உள்ள சும்மா ஒரு கால் எடுத்து உள்ள வைப்பாரு. அங்க வண்டி நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு நிப்பாரு. அங்க போது 5 நிமிஷம் இருந்தாலும் ஒரு செகண்ட் இருக்கு மாட்டோம். அங்க வெயில பாத்தீங்க பயமா இருக்கும். எல்லாம் நாவமரம் வீட்டுல வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. நீ வந்து நாவமரம் காட்டாண்டே போய் நிக்கிறேன்னு சொல்ற 12 மணிக்கு.